அனைவருக்கும் வணக்கம். நமது இந்திய ஜோதிட ரீதியான விஷயங்களை, தகவல்களை, பொதுவான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அதில் இப்போ இந்த 7 நாட்டு சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு சனி பகவானுடைய திசை, சனி திசைக்கு உள்ள வித்தியாசங்களை பற்றி பார்ப்போம். ஏன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களும் சரி, பொதுவான ஜோதிடம் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லாதவங்க சாதாரண ஒரு அமைப்புகளில் ஜோதிடத்துக்கு அடிச்சுவடி அதிகம் பழக்கம் இல்லாதவங்க பலன் கேட்க வரும்போது நம்ம சனி திசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னும் போது அவங்க பதறாங்க. அது ஒரு குழப்பமான ஒரு நிலைக்கு போகிறாங்க. சனி திசையா சார் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு வருது. இந்த சனி திசைக்கும் 7 சனிக்கும் வித்தியாசம் உண்டு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது, 7 சனிங்கிறது ஒருத்தருடைய ஜென்ம ராசி, பிறக்கும்போது சந்திரன் இருக்கக்கூடிய ராசி, நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது ஜென்ம நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி, அந்த ராசிக்கு கோச்சார ரீதியாக சனி பகவான் 12ஆம் வீட்டுக்கு ஜென்ம வரும்போது விரைச்சனியாகவும், அவருடைய ஜென்ம ராசிக்கு வரும்போது ஜென்ம சனியாகவும், 2ஆம் இடத்துக்கு வரும்போது வாக்கு சனி, பாத சனி என்று பெயர்கள் வருகிறது. இந்த அமைப்பில் இருக்கக்கூடியது 7.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒவ்வொரு வீடுக்கும் 12ஆம் வீட்டுக்கு 2.5 வருடம், ஜென்ம ராசிக்கு 2.5 வருடம், 2ஆம் வீட்டுக்கு 2 வருடம் என ராசி வாரியாக அவர் வரும்போது மொத்தம் 7.5 வருடங்கள் ஆகிறது. இது 7.5 சனி என்று அழைக்கப்படுவது. இந்த சனி திசை என்பது 9 கிரகங்களுக்கும் கொடுக்கப்பட்ட திசாபுத்திகள் அடிப்படையில் ஒருவர் பிறக்கும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய சுழற்சி முறையில் வரக்கூடிய திசைகள், அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் அடிப்படையில் ஆக இரண்டுக்கும் உள்ள தொடர்புகள் வேறு வேறு. சனி திசை தீமை தருமா அப்படி என்பது ஒரு கேள்வி. அது அவர்களுடைய ஜாதக ரீதியாக அமைப்பில் மற்ற கிரகங்களையும் லக்னத்திற்கு சுபரா பாவரா சனியானவர் என்பதை பார்த்தும் மற்ற கிரகங்களின் சேர்க்கை, பார்வை அவற்றை கொண்டு தீர்மானிக்கக்கூடியது. இந்த 7.5 சனி என்பது பொதுவாக ராசியினருக்கு, ஒரு ராசியினருக்கு வரக்கூடிய அமைப்பை அடிப்படையில் சொல்லக்கூடியது. எனவே இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் வேறு வேறு. இது கோச்சாரம், அது திசாபுத்தி. திசாபுத்தி ரீதியாக பார்க்கும்போது சனி பகவான் நன்மை தரக்கூடிய அமைப்பிலும் பாதிக்கு மேற்பட்ட ராசியினருக்கு இருப்பார். காரணம், யோகாதிபதியாகவும் பல ஜாதகங்களுக்கு, பல ராசியினருக்கு வருவார். உதாரணத்துக்கு மகர கும்ப லக்னங்களுக்கு அவர் லக்னாதிபதி ஆவார். எனவே அவருடைய திசைகள் நன்றாக இருக்கும்போது யோக பலன்களை தரும். இவற்றை விட முதல் தரமான யோகங்களை சனி தரக்கூடிய லக்னங்கள் பார்த்தா, இவற்றில் ரிஷப லக்னம், துலாம் லக்னம், மிதுன லக்னம் மற்றும் கன்னி லக்னத்துக்கு முதல் தரமான யோகங்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருப்பார். சனி பகவான் தான் உத்தியோகம், தொழில், சுயதொழில் என அனைத்திற்கும் காரகர். இவர் வலுப்பெற்று இருக்கும் போது, அவருடைய திசைகள் வரும்போது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றங்கள், உத்தியோக உயர்வு, இது போன்ற சுப பலன்களை அதிகப்படியாக தருவார். நிலையான சொத்து, நிலபுலன்கள் இவற்றையும் அவர் அந்த திசாபுத்தியில் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுவார். ஆக 7.5 சனிக்கும் சனி திசைக்கும் உள்ள வேறுபாடுகளை உணர வேண்டும் மக்கள். ஏனென்றால் இது ஜோதிடம் அறியாதவர்களுக்கான ஒரு அமைப்பாக இதை சொல்லுங்கள், பொதுவான ஒரு அமைப்பில் உள்ளவர்கள். ஆக சனி திசை என்றாலே பயப்பட வேண்டிய அச்சமில்லை. 7.5 சனி என்பது அதுவும் கூட உங்களுக்கு திசாபுத்தி ரீதியாக இந்த திசைகள் நடக்கக்கூடிய திசை உங்கள் ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தால் இந்த கோச்சாரத்தினால் ஏற்படக்கூடிய 7.5 சனியினால் பாதிப்புகள் குறையும். இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் உணர்ந்து விட்டால் இந்த சனி குறித்த அச்சம் உங்களுக்கு இல்லை. சனி பகவான் என்பவர் ஆயுளுக்கு காரகர். அவர் வலுப்பெற்றிருப்பது ஒரு நீண்ட ஆயுளை தரக்கூடிய அமைப்பு தான். சில லக்னங்களுக்கு அவர் பாவத்தை தரக்கூடிய அளவுக்கு பாவியாக வருவார். அத்தகைய ஜாதகனர் தான் அவற்றை பார்க்க வேண்டும். ஆக ஜாதக ரீதியாக சனி இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்துதான் திசையை நாம் தீர்மானிக்க முடியும், அந்த திசா புத்திகளை. எனவே 7.5 சனிக்கும் சனி திசைக்கு உள்ள வேறுபாடுகள் இவைதான். எனவே இதை பற்றி அறிந்திராதவர்கள் தெரிந்து கொள்வது மிக சிறப்பு. ஆக வீண் கவலை, அச்சம் தேவையில்லை. சனி திசை வேறு, 7.5 சனி வேறு. நன்றி.